நான் நடிச்சிட்டேன், பெரிய நடிகை, என்கிட்ட புகழ் இருக்கு, பணம் இருக்கு, அப்ப ஏதோ ஒன்று பண்ண, இந்த டைமிங் கொஞ்சம் நல்லா இல்லை, இப்போ ஏதோ ஒன்று பண்ண நினைக்கிறேன், நான் வரேன். அது சுயநலமா இருந்தாலும் சரி, பொதுநலமா இருந்தாலும் அது அவருக்கு தான் தெரியும். இவ்வளவு நாளைக்கு என்ன பண்ணிட்டு இருந்தாரு, இவ்வளவு நாளைக்கு வரல அப்படிங்கிற கேள்விக்கு எனக்குமே உடன்பாடு இல்லை. அப்படிலாம் யாரும் கேட்க வேண்டியது இல்லை. அப்படி பார்த்தா கருணாஸ் அரசியல் கட்சிக்கு உள்ள வந்து எலெக்ஷனுக்குள்ள வந்து அரசியல் ரீதியாக எங்க ஆறுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தார், அவர் பாட்டு பாடிட்டு இருந்தார், படம் நடிச்சிட்டு இருந்தார்ல ஒரு காலகட்டம். அப்ப கருணாஸ் கிட்ட கேள்வி கேட்கக்கூடாதுன்னா விஜய் கிட்டே கேட்கக்கூடாது. டிமானிட்டைசேஷன் பண்ணும்போது இங்கே இருக்கக்கூடிய கமல், ரஜினி உட்பட எல்லாருமே அதுக்கு பாராட்டு தெரிவிச்சாங்க. ஏன்னா பிளாக் மணி ஒழிக்கிறதுக்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கை சூப்பர் அப்படிங்கிறதால எல்லாருமே சொல்லும்போது அந்த நேரம் நம்ம போய் நின்று கீழே நின்று கஷ்டப்பட்டவன், இறந்து போனவன், மக்களை பெருவாரியாக கஷ்டப்படும் போது அவர் தான் முதல் வந்து பேசுறாரு. ஒரு பெரிய பிரபலமா அனிதா விஷயத்துல போயிட்டு இருக்காரு, ஸ்டெர்லிங் விஷயத்துல போயிட்டு இருக்காரு. இப்போ ரீசெண்டா நீட் கட்சி ஆரம்பிச்சதுக்கு நீட் விஷயம் இப்போ இது எல்லாமே ரீசெண்டா தான் பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் ஏன் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து பண்ணல அப்படின்னு கேட்கணும். ஏன் விருப்பங்க, நான் பேசுவேன், பேசாம கூட இருப்பேன். உதயநிதி வர்சஸ் விஜய்னு சொல்லிட்டு பாரம்பரியமா இருக்கிற கட்சி அதுக்கு வந்து வழி வழியா வந்து அவங்க குடும்பத்திலேயே ஒரு தலைவராக வர்றாரு. ஆனா விஜய் அப்படி இல்லை, தனக்குன்னு ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சு அதுக்கு தலைவராக வர்றாரு. அப்படி இருக்கும்போது இந்த கம்பேரிசனை வரக்கூடாது. பட் விஜய் வந்து பொலிட்டிக்கலா யாரை எகென்ஸ்டா பேசுற ஒன்று இருக்குல்ல, எப்பவுமே நமக்கு மேல இருக்கணும், அது எகென்ஸ்டா பேசணும். திமுக தலைமை தான் பேசணும், திமுக தான் பேசணும். உதயநிதி பேசுறது வந்து அவர் தான் உதயநிதிக்கு பதில் சொல்லிட்டு இருந்தார், உதயநிதி விமர்சனம் பண்ணிட்டு இருக்காருன்னா அது அவரே தன்னை குறைத்து மதிப்பிடுற மாதிரி. அதனால விஜய் கிளியர் தான் இருப்பார். அவர் உதயநிதி பத்தி எங்கேயும் பேசணும் கிடையாது, பேச போறது இல்லைன்னு நினைக்கிறேன். மக்களே, அன்பு வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருப்பவர் பத்திரிகையாளர் விஷன் அவர்கள். பிரதர் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நடிகரும் அரசியல் கட்சி தலைவருமான கருணாஸ் வந்து சமீபத்தில் ஒரு நேர்காணல் கொடுத்திருந்தாரு விஜய் பற்றி. அது ரொம்பவே பேசும் பொருளாக மாறி இருக்கு. அதில் ஒரு சில வாக்கியங்களை வந்து முன்வைக்கிறார். அரசியல் ஒன்றும் அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயம் இல்லை, கூட்டம் வேணால் யாருக்கு வேணால் கூடலாம், அது எல்லாமே ஓட்டா மாறுமான்னு கேட்குறாரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு நியாயமான கேள்விகள் தான் முன்வைக்கிறாரு, ரொம்ப ப்ராக்டிக்கலாக பேசுகிறாரு. இங்கே ஓட்டு போட்டால் தான், ஓட்டுக்கு காசு கொடுத்தா தான் ஓட்டு போடுறாங்கிற ஒரு கல்ச்சர் இருக்குது. கூட்டம் வருவான், நடிகர்கள் பக்கம் வடிவேல் பக்கம் கூட்டம் வந்தால் அது ஓட்டாக மாறிச்சாங்கன்னா கேள்வி இருக்குது, ஓட்டாக மாறாது. இப்போ அண்ணா கட்சி ஆரம்பித்தார்னா உடனே வந்து ஆட்சிக்கு வரல. அவர் ஒரு 18 வருஷம் 19 வருஷம் கட்சியை ஆரம்பித்து தொடர்ந்து வேலை செஞ்சு பேசி பிரச்சாரம் பண்ணி கொள்கை ரீதியாக சித்தாந்த ரீதியாக அங்கே இருக்கக்கூடிய மக்களை ட்ரெயின் பண்ணி தான், இளைஞர்கள்லாம் ட்ரெயின் ஆகி தான் ஓட்டு போட்டான். அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் அந்த கட்சியோட கொள்கையோட வந்து ஒன்றி போய் அவன் இன்னைக்கு இருக்கிறான். அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ப்ராக்டிக்கலான விஷயத்தை தான் முன் வச்சார். ஒரு மாதிரி வேணுன்னு அந்த அடிக்கிறதோ கிண்டல் பண்ணுறதோ அந்த துணியெல்லாம் இல்லை. மேபி அந்த ஹைலைட்ஸை பார்த்துட்டு சின்ன சின்ன கட்ஸை பார்த்துட்டு யாரும் எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு தெரியல. நான் ஃபுல்லாக அந்த நேர்காணல் பார்த்தேன். அதில் ரொம்ப ப்ராக்டிக்கலாக டீட்டெயிலாக தான் பேசியிருக்கிறதா பார்க்குறேன். ஒன்றும் வன்மத்தோடலாம் ஒன்றும் பேசின மாதிரி இல்லை. சில கேள்விகள் கேட்குறாரு. ஏன் வந்து இவ்வளோ நாள் என்ன பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்குறாரு. ஏன் இப்போ திடீர்னு வந்திருக்கீங்க, என்ன ஆசை, என்ன நோக்கத்துக்காக வரீங்க அப்படிங்கிற மாதிரி சில கேள்விகளை முன்வைக்கிறாரு. ஒரு அரசியல்வாதி அவருக்கான கேள்விகளை முன்வைக்கிறாரு. ஒரு நியாயமான டிஸ்கஷனாக தான் பார்க்குறேன் நான் அதை. இப்போ இந்த ஆசை வந்து திடீர்னு வந்ததுன்னா சொல்கிறார்ல, இதுக்கு முன்னாடி வந்த கட்சி சார்பாக வந்து போட்டிட்டு இருந்தாங்க, அதுக்கெல்லாம் வாழ்த்து சொல்லியிருந்தாரு. அப்போவே இதெல்லாம் முன் வச்சிருக்கலாம்ல. இப்போ சடனாக சொல்கிறதுக்கான காரணம் ஏன்னா கொடி வந்து அறிமுகப்படுத்திட்டாரு, அரசியலில் போட்டிட போகிறாருன்றதுக்காக இந்த மாதிரி சொல்கிறாரா? இல்லை, இப்போ ஒரு நேர்காணலில் போய் உட்கார்றாரு. ஒரு நேர்காணலில் நம்ம ஆங்கர் வந்து நம்ம நண்பர் தான், அவர் சில கேள்விகளை கேட்குறாரு. அந்த கேள்விக்கான பதிலை சொல்கிறார். இப்போ அவரை நார்மலாக ஒரு ப்ரெஸ் மீட்டை கூப்பிட்டு விஜய் வந்து கொடி ஏற்றிருக்காரு, இந்த கொடி எனக்கு பிடிக்கல, இவர் அரசியலுக்கு வரான்னு தனியாக ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு அவர் பேசலை. அந்த நோக்கத்தோடு அவர் வரல. அவர் சினிமா ப்ரொமோஷன் என்ட்ரிக்காக வந்திருக்காரு. சினிமா பற்றி பேசும்போது நடுவில் இந்த கேள்விகள் கேட்கப்படுது அப்படிங்கிறது தான் அவர் அதுக்குள்ள கேள்விகளுக்கு அவர் ஒரு பதிலை சொல்கிறார், அவருடைய கருத்தை வைக்கிறார். இன்னொன்று, நீங்கள் இப்போ ஆரம்பிக்கும் போதே இமிடியேட்டாக வந்து உடனே குறை சொல்லணும், கேள்வி கேட்கணுங்கிற அவசியம் இல்லையே. கொஞ்ச நாள் போகும்போது இப்போ இன்னும் தீவிரமாகிறார். கட்சி அறிவிச்சார், அப்புறம் கட்சி அறிவிச்சு கூட சைலண்டாக தான் இருந்தார். இப்போ தான் கொடி அறிவிச்சிருக்காரு. அடுத்த இந்த மாதிரி நடக்க போகும்போது இப்போ தான் அந்த டாக் தீவிரமாகுது. தீவிரமாகும் போது அந்த கேள்விகள் அறியா முன்வைக்கப்படும், அந்த டிஸ்கஷன் அறியா வரும்போது டிஸ்கஸ் பண்றாரு. அப்படிதான் பாக்குறேன். ஆனால் இந்த கம்பாரிசன் இருக்குல்ல, வடிவேல் விஜய் யாருக்கு வேணா கூட்டம் கூடலாம், அதெல்லாம் ஓட்டா மாறுமா சொல்றாரு. இந்த கம்பாரிசனே ஃபர்ஸ்ட் சரியா இருக்குமா? இல்லை, அவர் வடிவேல் கூட விஜயை கம்பேர் பண்ணல. நடிகர்கள் வந்தா கூட்டம் வரும்ன்றார். வடிவேல் விஜய் கம்பேர் வந்து யாருமே கம்பேரிசன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவரும் அதை கம்பேர் பண்ணல. அப்படி கம்பேர் பண்ண அவசியமும் கிடையாது. அந்த கம்பேரிசன் இல்லை. வடிவேல் எத்தனையோ நடிகர்கள் வந்து அரசியலுக்கு வந்திருக்காங்க, எம்ஜிஆர், விஜயகாந்த் எல்லாம் வந்திருக்காங்க. அவங்களாம் இந்த கம்பாரிசன் வைக்காம வடிவேல் கூட சொல்றாருல, அது ஏற்புடையதா இல்லையே? நம்ம அதை அப்படி பார்க்கணுமான்னு தெரியல. இப்போ ஒரு பேசிட்டே இருக்கீங்க, கூட்டம் வரும், கூட்டம்லாம் ஓட்டா மாறுமான்னு கேட்டால், ஆமாம் வடிவேல் தான் கூட்டம் வந்து கூட்டமாக மாறிடும், அது ஓட்டா மாறிடுமாங்கிறத அது இமிடியேட்டாக ஸ்பான்டேனியஸாக வர்றது தானே இல்லையா? அதை நாங்கள் கமலுக்கு தான் கூட்டம் வந்து ஓட்டா மாறி இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்க வேண்டியது இருக்கும். சிவாஜி தான் கூட்டம் வந்துச்சு, அது ஓட்டா மாறிச்சா? விஜயகாந்துக்கு கூட்டம் வந்துச்சு, அப்படி முதலமைச்சர் ஆகிட்டாருங்கிற கேள்வி எல்லாம் வரும். இப்படி பேசுகிறதா அடுத்தடுத்து ஒன்றா பேசிட்டே போகலாம். பேசும்போது வடிவேல் கூட கம்பேர் பண்ணல, கூட்டத்தை கம்பேர் பண்றாரு. மக்கள் யார் நடிகர்களுக்கு வருவான், ஆனால் அது ஓட்டா மாறாதுங்கிற ஒரு விஷயத்தை தான் முன்வைக்கிறாரு. இன்னொன்று, இப்போ நம்ம அதுக்காக வடிவேலுக்கு கூட்டம் வந்துச்சு, அது ஓட்டா மாறல, அதனால விஜய்க்கு வர்ற கூட்டம்
ஓட்டா மாறாதுங்கிறது கிடையாது. ரெண்டுமே வேற வேற ஸ்டார்ஸ் இல்லையா. வடிவேலு ஒரு கட்சிக்கான பிரச்சாரம் பண்றதுக்கான ஆள் தான் இல்லையா. அந்த அந்த எலெக்ஷன் வடிவேலு போட்டியிடல இல்லையா. அவர் அந்த கட்சி நபரும் கிடையாது. அவர் அந்த எலெக்ஷன்ல திமுக கூட்டணிக்கு ஆதரவா பிரச்சாரம் பண்ணார் இல்லையா. அப்போ அந்த கம்பரிசன் இந்த கம்பரிசன் வேணாம். இது ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிச்சு முதலமைச்சர் ஆவதற்காக அல்லது தேர்தலில் போட்டியிடுறதுக்காக வந்து ஒரு கூட்டம் வரும்போது அந்த கூட்டத்தை வேற மாதிரி தான் பார்க்கணும். இன்னொன்று வடிவேலுக்கு வர்ற கூட்டம் முழுக்க வடிவேலை பார்க்கறதுக்காக அவரோட பேச்சை ரசிக்கிறதா வர்ற கூட்டமாக தான் இருக்கும். அதில் திமுகவுக்கு அவர் ஆதரவாக பிரச்சாரம் பண்ணால் திமுக தொண்டர்கள் இருப்பாங்க. இப்போ விஜய்க்கு வரக்கூடிய கூட்டம்லேயே பெரும்பான்மையான கூட்டம் வந்து அதில் திமுககாரன் இருப்பான், அதிமுககாரன் இருப்பான், பெண்கள் இருப்பான், குழந்தைகள் இருப்பான். ஏன்னா விஜய் இல்லை வர்றது. ஸோ மேஜர் கூட்டம் அது மாதிரி தான் வரும். அவங்களாம் ஓட்டு போட வர்றதுக்கான கூட்டம் கிடையாது. ஆனால் ஒரு மினிமம் கூட்டம் ஓட்டு போடும். விஜய்க்கு ஓட்டு போடுறதுக்காகவே வந்து வர்ற கூட்டமும் இருக்கும். அது ஒரு மினிமம் பர்சன்டேஜ் இருக்கும். அதையும் நம்ம வந்து மறுத்துட முடியாது. இப்போ ஒரு பட ப்ரொமோஷனுக்கு போறாரு, அந்த படம் சம்மந்தம் தான் பேசணும். சம்மந்தமே இல்லாமல் இப்போ விஜய் குறித்து பேசுறாங்கன்னா அதுவே ஒரு கேள்விக்குறி வருது இல்லை. இப்போ நமக்கு ஒரு அரசியல் கட்சி தலைவர் தான், ஆனால் நீங்கள் என்ன ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கீங்க, அங்கே என்ன கேள்வி கேட்டாலுமே நம்ம வந்ததுக்கான நோக்கத்தை பற்றி தான் பேசணும். இப்போ சம்மந்தம் இல்லாமல் அரசியல் பற்றி பேசுறாங்கன்னா என்ன சொல்ல வர்றாரு? அதுலேயே நம்ம ரெண்டு விதமாக இருக்குது. இப்போ நம்ம ஒரு இன்டர்வியூ போய் உட்காடுறோம், நம்ம போனது வேற ஒரு நோக்கத்துக்காக போவோம். இப்போ நான் போய் உட்காந்துட்டா நம்ம பொலிட்டிக்கல் ஜேர்னலிஸ்ட் அப்படின்னா சினிமா பற்றி பேச வந்தால் கூட பொலிட்டிக்கல் ஜேர்னலிஸ்ட்டுங்கிறதுனால அப்படியே நடுவில் ஏதாச்சும் ஒரு பொலிட்டிக்கல் கொஸ்டின் கேட்கறது வழக்கமாயிடும்ல. அது மாதிரி ஒரு அரசியல்வாதிங்கிறதுனால நடிகராக இருந்தால் கூட அரசியல்வாதிங்கிறதுனால கரண்ட்டாக ஒன்று போயிட்டு இருக்கு. நம்ம டிசைட் பண்ணுறது தானே. கேள்வியை கேட்டுடுறோம், அதுக்கு பதில் சொல்லணுமா வேணாம்ங்கிறது அவங்க உரிமை தானே. அவன் கேட்டால் நான் பதில் சொன்னேன், வாண்டடா நான் ஒன்று பேசல. இப்போ கேட்டால் பதில் சொல்லக்கூடாது, நம்ம சொல்ல முடியாதுல்ல. இல்லை இப்போ விஜய் பற்றி பேசினால வியூஸ் போகுது. இப்போ நம்ம பட அந்த வியூஸ் வந்து கருணாசு முக்கியம் கிடையாது. இப்போ கருணாசு விஜய் பற்றி நம்ம பட ப்ரொமோஷன் நடக்குதுல. இப்போ விஜய் பற்றி பேசணும் சார், அப்படி என்ன விஜய் பற்றி ஒரு பேசியிருக்காரு, சரி அந்த இன்டர்வியூ இப்போ அது என்ன படம்னு தெரியுமா உங்களுக்கு? படம் பேர் தெரியும். அப்புறம் என்ன, இப்போ அவர் பேசினாலும் அந்த படத்துக்கு யாரும் போய் பார்க்க போகிறதுலாம் கிடையாது இல்லையா. அந்த இன்டர்வியூ தான் பார்த்தோம், அது என்ன படம்னு கூட நமக்கு தெரியாது இல்லையா. அதனால இப்போ விஜய் ஒரு படத்தில் இப்போ ஒரு பெரிய ஸ்டார்ஸ் இருக்கிறாங்க, அவங்க பட ப்ரொமோஷன் நடுவில் விஜய் சீன்றாங்க அப்படின்னா அது அந்த படத்துக்கான ஒரு ப்ரொமோஷனாக மாறுது. இது ஒரு சின்ன படத்தில் அவர் நடிக்கிறாரு. இப்போ அந்த படம் பேர் கூட அந்த இன்டர்வியூ பார்த்த யாருக்குமே அந்த படம் பேர் கூட தெரியாது. இன்னொன்று அந்த படம் பேர் எங்கேயும் விமர்சனம் பண்ணல, அது பாட்டுக்கு ஒன்று தனி இன்டர்வியூவாக போட்டாங்க. அது பாட்டுக்கு ஒன்று போயிட்டு இருக்கு. ஸோ இவர் அதில் பேசி உடனே படம் ப்ரொமோஷனுக்கு வர அளவுக்கு இவர் பெரிய ஸ்டார்லாம் கிடையாது இல்லை. கேட்குறாங்க, அதுக்கு ஒரு பதிலை சொல்கிறாரு. அப்போ இப்போ என்னன்னா அவர் பதில் சொல்கிறது சொல்லாததெல்லாம் இல்லை விஷயம். அவர் ரொம்ப அபத்தமாக ஏதாவது பேசியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் எவ்வளோ அபத்தமாக பேசுகிறார், இவ்வளோ வன்மத்தோட பேசுகிறோம், நம்ம அவருக்கு எகென்ஸ்டாக நம்ம பேசலாம். அவர் பேசல அபத்தம் ஒன்றும் இல்லைங்கிறது. இப்போ விஜய்க்கு இந்த திடீர்னு வந்து ஆசைன்னு சொல்கிறாரு. ஆனால் இதுக்கு முன்னாடி கருணாஸ் என்னென்ன பேசியிருக்காருன்னு பார்ப்பாங்க. அப்போ ரொம்பவே சாதி ரீதியெல்லாம் பேசியிருக்காரு. ஆனால் விஜய் வந்து அந்த மாதிரி இல்லை, பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லிட்டு எல்லாரும் சமமாக பார்க்காரு. ஸோ அதனால இந்த மாதிரி எனக்கு நான் என்ன கேட்குறேன்னா, விஜய்க்கு என்ன திடீர்னு இந்த ஆசை, அந்த கேள்வி நான் உடன்படல. அப்படி யாரையும் நம்ம கேட்க வேண்டிய அவசியம். திடீர்னு தான் வரும் ஒரு உணர்வு, பிறக்கும் போதே வந்துருமா நான் உணர்வு. காலேஜ் இப்போ ஒரு நார்மலாகவே நீங்கள் வந்து பாரம்பரியமாக கட்சியில் சின்ன வயசுலேருந்தே அரசியலுக்கு இருந்து ஸ்கூல் படிக்கும் போதே கட்சி வேலை பார்ப்பாங்க, போஸ்ட் ஓட்டுவாங்க, ஓட்டர் லிஸ்ட் கொடுப்பாங்க, அப்படியே இருந்து அப்புறம் கட்சிக்குள்ளே வந்து ஒரு பொறுப்பு வாங்கி அப்புறம் எலெக்ஷனுக்கு வந்து பாரம்பரியமாக சின்ன வயசுலேருந்து அரசியலுக்குள்ளே வர்றவங்க இருக்கிறாங்க. அது ரொம்ப மினிமம் பீப்புள் தான் இருப்பாங்க. ஓகேவா. இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் வந்து நீங்கள் ஊருக்குள்ள லோக்கல் பார்ட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து படித்து முடிச்சிருப்பாரு, பிஸ்னஸ் பண்ணியிருப்பாரு, நிறைய சம்பாதிச்சிருப்பாரு. ஒரு 40க்கு மேலே ஒரு 50க்கு மேலே பார்த்தீங்கன்னா ஊரில் ஒரு சேர்மன் எலெக்ஷன் வந்து நிற்பார், ஒரு ஊராட்சி தலைவர் போஸ்ட்டுக்கு வந்து நிற்பார். என்னென்னா கடமைகள்லாம் முடிச்சுட்டு வர்றது. அப்போ இவ்வளோ நாள் எங்கே இருந்தீங்கன்னு அவங்கள போய் கேள்வி கேட்க முடியாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான சூழலில் வளரும் இல்லையா. இப்போ நீங்கள் நாளைக்கு அரசியலுக்கு வரீங்கன்னா எவ்வளோ நாள் என்ன பண்ணிட்டு இருந்தேன், இப்போ நான் நாளைக்கு அரசியலுக்கு வரேன், இவ்வளோ நாள் எங்கே தானே பண்ணிட்டு, இப்போ ஏன் அரசியலுக்கு வரும் கேள்வி கேட்க முடியாது. அது என்னோட உரிமை. நான் எப்போ வேணா வரலாம், நான் 70 வயசுல கூட வரலாம், நாளைக்கு கூட வரலாம். அது மாதிரி தான் நீங்கள் உங்களுக்கும், அது அவங்களோட உரிமை தான். நீ இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கிற பாஸ்ட்டை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை ஒன்று. ஆனால் அந்த கேள்வி எனக்கு உடன்பாடு இல்லை. அவர் இன்னைக்கு முடிவு எடுத்திருக்காருன்னா ஃபைன், அவர் எப்போ வேணா முடிவு எடுக்கலாம். பாஸ்ட்டை பற்றி பேசியிருப்பார்ல, தலைவப்பட பிரச்சனை அப்போ அதான் சொல்றேன். அது அந்த விஷயத்துல எனக்கு உடன்பாடு இல்லை. அது அந்த அவர் பேசின மற்ற விஷயங்கள் எல்லாம் பிராக்டிகலா பேசியிருக்காரு. இந்த விஷயம் இருக்குல்ல, இந்த விஷயத்துல எனக்கே உடன்பாடு இல்லை. அதை அவரை பேச வேண்டிய அவசியம் கிடையாது ஒண்ணு. இன்னொன்னு இவ்வளவு நாள் இவர் என்ன பண்ணியிருந்தாருன்னு கேள்வி கேட்கிறாரு. அப்படி ஒன்றும் அமைதியா இல்லை. ஏன்னா இந்த பணம் எல்லா நோட்டையும் டிமானிட்டைசேஷன் அறிவிச்சாங்கல்ல. டிமானிட்டைசேஷன் பண்ணும்போது இங்க இருக்கக்கூடிய கமல், ரஜினி உட்பட எல்லாருமே அதுக்கு பாராட்டு தெரிவிச்சாங்க. ஏன்னா பிளாக் மணி ஒழிக்கிறதுக்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கை சூப்பர் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்லும்போது அந்த நேரம் நம்ம போய் நின்று கியூல நின்று கஷ்டப்பட்டவன், இறந்து போனவன், கஷ்டப்பட்டு மக்களை பெருவாரியாக கஷ்டப்படும் போது அவர் தான் முதல் வந்து பேசுறாரு. ஒரு பெரிய பிரபலமா ஒரு நல்ல நோக்கத்துக்காக ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்கதா சொல்றீங்க, அதுல தப்பே கிடையாது, நீங்க ஃபைன் கொண்டு வரலாம். ஆனா மக்கள் பாதிக்காதவன்னா நீங்க பிளான் பண்ணிருக்கணும். இந்த அளவு மக்கள் வந்து ஏடிஎம்ல போய் வாசல்ல போய் நின்று பாதித்து இறந்து போற அளவுக்கு கஷ்டப்படுற அளவுக்கு நீங்க இப்படி ஒரு ப்ரீ பிளானிங் இல்லாம இந்த விஷயத்த பண்ணிருக்க கூடாதுங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு. ஸோ அப்பவே பேசுறாரு அவர்.
இப்போ அனிதா விஷயத்துல போயிட்டு இருக்காரு, ஸ்டெர்லைட் இஷ்யூவில் போயிட்டு இருக்காரு. இப்போ ரீசெண்டாக கட்சி ஆரம்பிச்சதுக்கப்புறம் நீட் ஆனா விஷயத்தில் இப்போ இது எல்லாமே ரீசெண்டா தான் பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் ஏன் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து பண்ணல அப்படின்னு கேக்குறாரு. அப்படிலாம் கேட்க முடியாது. எல்லாமே இது கேட்கணும். 20 ஆனா வருஷமா அவர் கேக்குறாரு. அவர் கேட்கறாரு, அது தப்பு தான். அப்படி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அதான் சொல்றேன். அவரு சினிமாவில் தானே இருந்தாரு. சீரியஸா நடிச்சிட்டு இருக்கும்போது ஏன் பேசணும்னு ஒன்று இருக்குல்ல. ஏன் விருப்பங்க, நான் பேசுவேன், பேசாம கூட இருப்பேன். என்னை பேசணுங்கிறது வந்து என்னோட உரிமை தானே. இன்னொன்று இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க, நீங்கள் எந்த உணர்வும் இல்லாமல் அரசியல் ரீதியான சமூக ரீதியான இந்த அக்கறையோ உணர்வு இல்லாமல் கூட நீங்கள் ஒரு காலகட்டம் வரைக்கும் வாழ்ந்துடலாம். திடீர்னு ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு தோணுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன தப்பா இருக்கு, ஏன் நமக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு, நம்ம ஏன் சில விஷயங்களை பண்ணக்கூடாது. ஊர்ல இருக்கிறாங்க, பிசினஸ்லாம் பண்ணிட்டு நல்லா வசதியானதுக்கு அப்புறம் தானே சேவை செய்யணும் வருவாங்க. ஏன் அப்போ முன்னாடி நீ காலேஜ் படிக்கும் போது சேவை செய்வேன்னு அவனை கேட்க முடியுமா? இவன் நான் சம்பாதிச்சேன், நிறைய சம்பாதிச்சேன், என்கிட்ட காசு இருக்கு, நான் சேவை செய்ய வரேன். நான் நடிச்சிட்டேன், பெரிய நடிகாட, என்கிட்ட புகழ் இருக்கு, பணம் இருக்கு. அப்போ ஏதோ ஒன்று பண்ண, இந்த டைமிங் கொஞ்சம் நல்லா இல்லை, இப்போ ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் வரேன். அது சுயநலமாக இருந்தாலும் சரி, பொதுநலமாக இருந்தாலும் அது அவருக்கு தான் தெரியும் இல்லையா. ஒரு சேவை செய்ய உணவோட வராரா இல்லை முதலமைச்சரான ஆசையோட வராரா அப்படிங்கிறது அவருக்கு தான் தெரியும். ஆனால் எப்படி வந்தாலும் அதை நம்ம கேள்வி கேட்கக்கூடாதுன்ற அது அவருடைய உரிமை தானே. அவர் எப்போ வேணா வரல. பாஸ்ட்டை பிடிச்சி கேள்வி கேட்கறதுங்கிறதுல வந்து அது நியாயமான விஷயம் இல்லை. அவர் கருணாஸ் பேசின மற்ற விஷயங்கள், கேட்ட கேள்விகள், ப்ராக்டிகலாக சொன்ன விஷயங்கள்லாம் ஃபைன். இவ்வளோ நாளைக்கு என்ன பண்ணிட்டு இருந்தார், ஏன் இவ்வளோ நாளைக்கு வரல அப்படிங்கிற கேள்விக்கு எனக்குமே உடன்பாடு இல்லை. அப்படிலாம் யாரும் கேட்க வேண்டியதில்லை. அப்படி பார்த்தா கருணாஸ் அரசியல் கட்சிக்கு உள்ள வந்து எலெக்ஷனுக்குள்ள வந்து அரசியல் ரீதியாக இயங்குற ஆறுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தார்? அப்போ அவர்கிட்ட போய் இவ்வளோ நாள் என்ன பண்ணிட்டு இருந்தார் நம்ம கேட்க முடியாதுல்ல. அவ்வளோ நாள் அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார்? அவர் பாட்டு பாடிட்டு இருந்தார், படம் நடிச்சிட்டு இருந்தார்ல ஒரு காலகட்டம் வரைக்கும். இப்போ ஏதோ ஒரு காலகட்டம் தானே அரசியலுக்குள்ள அவர் வராரு. அது மாதிரி தான் விஜயும் சேம் தானே. ரெண்டு பேரும் ஒரே பிளாட்ஃபார்ம்ல இருந்து வர்றவங்க தானே. பெரிய வித்தியாசம் இல்லை. அப்போ கருணாஸ் கிட்ட கேள்வி கேட்கக்கூடாதுன்னா விஜய் கிட்டையும் கேட்கக்கூடாதுங்கிறது தான். அதே மாதிரி இந்த கம்பாரிசன் ஒன்று சொல்லியிருப்பார்ல, உதயநிதி வர்சஸ் விஜய்னு சொல்லிட்டு. விஜய் வேணா நடிப்புல வேணா சீனியராக இருக்கலாம், அரசியல் வரும்போது உதயநிதிக்கு வந்து ஜூனியர்னு சொல்றாருல்ல, இது எப்படி பார்க்க? கரெக்ட் தானே, அது உண்மை தானே. அரசியல் ரீதியான்னு சொல்லும்போது இப்போ நேரடியாக அரசியலுக்கு உள்ள கட்சிக்குள்ள வந்து ஒரு பொறுப்பாக வாங்கி வேலை செஞ்சது சமீப நாட்களாக இருந்தால் கூட, அவர் சின்ன வயசுல தாத்தாவே அரசியல்வாதி அப்படிங்கும்போது திமுகவோட குடும்பம் அவர் சின்ன வயசுலேருந்தே நான் ஒரு வாட்டி அன்பில் மகேஷ் இன்டர்வியூ பண்ணி இது மாதிரி இந்த டிஸ்கஷன் போகும்போது தான் அன்பில் மகேஷ் சொன்னார், இல்லை அவர் ரொம்ப சின்ன பையனாக இருக்கும்போது ஸ்கூல் படிக்கிற காலகட்டத்திலே காலேஜ் படிக்கும் போது எங்கள் கூட எலெக்ஷனுக்கு வருவார், போஸ்ட் ஓட்டுவார், நாங்கள் பிரச்சாரத்துக்கு போகணும்னு இருக்குல்ல. அப்புறம் உதயநிதி யாருன்னே தெரியாதனால கணிக்க மாட்டோம். அவர் பார்த்த ஸ்டாலின் பிள்ளைலாம் நமக்கு தெரியாது, அவர் கூட ஒரு குடும்பம் நின்று இருப்பார். சின்ன வயசுலேயே எலெக்ஷனுக்கு வந்து வேலை செஞ்ச கூடியது ஒன்று. இன்னொன்று நீங்கள் ஃபேமிலியை யோசிச்சு பாருங்க. பொலிட்டிஷியனில் ஒரு முதலமைச்சரில் ஒரு பெரிய ஃபேமிலிக்குள்ளே இருக்கிறாள். அப்போ அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் அறிவோ அந்த சூட்சமோ அந்த அனுபவம் வேற தானே. அதான் அவர் சொன்ன அரசியல் நெளிவுகள்லாம் அவருக்கு ரொம்ப அதிகமாக தெரியும். ஆமாம், அது இப்போ நம்ம இது வந்து இப்படியும் சொல்லலாம் ப்ரோ, ஒரு பாரம்பரியமாக இருக்கிற கட்சி அதுக்கு வந்து வழி வழியாக வந்து அவங்க குடும்பத்திலேயே ஒரு தலைவராக வர்றாரு. ஆனால் விஜய் அப்படி இல்லை, தனக்குன்னு ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சு அதுக்கு தலைவராக வர்றாரு. அப்படி இருக்கும்போது இந்த கம்பாரிசனை வரக்கூடாதுல்ல. அந்த கம்பாரிசன் வந்து இப்போ யாருமே பண்ணல இல்லையா. இப்போ அந்த கம்பாரிசனை எனக்கு கீழான ஒரு விஜய் அப்படின்ட்டு உதயநிதி எங்கேயும் பேசல, திமுக தொண்டர்கள் எங்கேயும் பேசல. விஜய் ரசிகர்கள் தான் அடுத்த அரசியல் கட்ட தலைவர்களா விஜய் உதயநிதின்றாங்க. அப்போ என்ன கேள்வி வருது, விஜய் உதயநிதினா அரசியல் ரீதியாக எப்படி ரெண்டு பேரை கம்பேர் பண்ண முடியுன்றாங்க. அவர் ஒரு பாரம்பரிய குடும்பமா இருக்கிறாரு, முன்னாடி அரசியல் இருக்கிறாரு, ஆல்ரெடி இப்போ மினிஸ்டர் அவர், இல்லை அடுத்த துணை முதலமைச்சர் அவர் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இல்லை அப்படி இருக்கும்போது நீங்க என்னைக்கு தான் புதுசாக கட்சி ஆரம்பிங்க, எப்படி நேரடியாக போய் அந்த கம்பேரிசன் வரும்னு கேட்குறாங்க ஒன்று. பட் நான் என்ன சொல்றேன், அதெல்லாம் தூக்கி ஓரமா வைங்க. ப்ராக்டிக்கலாக லாஜிக்கல் டிஸ்கஷன் தூக்கி ஓரமா வைங்க. இப்போ 2026 உதயநிதி விஜய்ங்கிற கம்பேரிசனே கிடையாது. 2026 சிஎம் கேண்டிடேட்டா வந்து ஸ்டாலின் தான் இருக்க போறாரு. 2 வருஷம் தான் இருக்கு இல்லையா. அப்போ அங்க வந்து விஜய் உதயநிதினு மாறிடாதுல்ல. அங்க போயிட்டு விஜய் வந்து களத்துல போயிட்டு யாரை விமர்சனம் பண்ண, உதயநிதியை விமர்சனம் பண்ண போறாரா இல்ல அவர் ஸ்டாலினை விமர்சனம் பண்ண போறாரா? உதயநிதியை வந்து அவர் தனக்கு போட்டியாளராகவே நினைக்க கூடாதுங்கிறத என்னோட கருத்து. ஏன்னா உதயநிதி வந்து அடுத்த கட்ட தலைவர் தான் திமுக. அவர் ஒரு கட்சி, சின்ன கட்சியாக இருந்தாலும் சரி, பெரிய கட்சியாக இருந்தாலும் சரி, புதிய கட்சியாக இருந்தாலும் சரி, ஒரு கட்சி அவ்வளவுதான். தமிழகத்தில் கூட முக்கியமான கட்சியில் அவர், ஏன்னா விஜய் தெரிஞ்ச முகங்கிறதுனால அவருமே ஒரு கட்சியா மாறிடுவார். அப்ப ஸ்டாலின் விஜய் தான் ஈக்குவல், கட்சி தலைவரா சொல்றேன். ஆனா இப்போ கருணாஸ் இந்த மாதிரி பேசிட்டு திட்டாருல, அதுவே தப்பு தான். நம்ம இப்போ அவங்க வந்து எங்கேயுமே வந்து சொல்லலை விஜய் வந்து உதயநிதிக்கு வந்து எதிராக நிற்க போறேன்னு, உதயநிதியும் விஜய்க்கு எதிராக நிற்க போறேன்னு சொல்லல. ஆனா கருணாஸ் இந்த மாதிரி அவரா பேசல, கேள்வி கேட்கறாங்க, விஜய் உதயநிதி கம்பேரிசன் வருது, அதுக்கு என்ன நினைக்கிறோமோ அவர் அதை சொல்றாரு. அந்த கம்பேரிசன் தப்பு. அவர் முன்னாடி அரசியல் தெரிவிப்பா தான் அவர் எப்படி கம்பேர் பண்ண முடியும் அப்படின்னு கேட்கிறார். நான் ஒருபடி மேல என்ன சொல்றேன், நீங்க விஜய் உதயநிதி கம்பேர் பண்ண வேணாம், எனிவேஸ் கட்சி தலைவர், ஸ்டாலினும் கட்சி தலைவர், நீங்க அப்படி கம்பேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா அவருக்கு ஸ்டாலின் தான் எதிர்க்கணும், ஏன்னா கட்சி தலைவர் இல்லை. இப்ப சீமான் வந்து உதயநிதி எதிர்க்க கூடாது, சீமான் வந்து ஸ்டாலின் தான் எதிர்க்கணும் இல்ல. சோ அப்படித்தான் போகணும். உதயநிதி வந்து அங்க 2ஆம் கட்ட தலைவர் தான், அவர் ஒரு மினிஸ்டர் தான். அன்பில் மகேஷ் மாதிரி அவர் ஒரு மினிஸ்டர் இல்லையா, மற்ற எல்லா மினிஸ்டர் மாதிரி தான் அவர் ஒரு மினிஸ்டர், அவ்வளவுதான். அப்ப அப்படி இருக்கும்போது நீங்க உதயநிதியை ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது, நீங்க ஸ்டாலினை ஃபோக்கஸ் பண்ணுங்க. அப்படிதான் மக்கள் பார்க்கணும். திமுகவோட தலைவர் யாரு? ஸ்டாலின். தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் யாரு? விஜய்.
விஜய் என்ன பேசுறாரு, நான் அடுத்த முதலமைச்சராக போறேன், நான் எனக்கு ஓட்டு போடுங்க, நான் முதலமைச்சர் இதெல்லாம் பண்ண போறேன்னு பேச போறாரு. நான் ஆல்ரெடி முதலமைச்சரா இருக்கிறேன், நான் இதெல்லாம் திரும்பி பண்ணுவேன் அவர் பேச போறாரு. அப்ப போட்டி அவங்க 2 பேருக்கு தானே, கம்பேரிசன் அப்படி தானே வரும். இப்ப அடுத்த எலெக்ஷன்ல எப்படி ஏன் உதயநிதியோட கம்பேர் பண்ணணும்? இன்னும் 20 வருஷமோ 10 வருஷம் 15 வருஷமோ கழிச்சு ஸ்டாலின் காலத்திற்கு பிறகு அங்க தலைவரா வந்து உதயநிதி இருந்தாருன்னா அப்பவும் இங்க விஜய் தலைவரா இருந்தா அந்த கம்பேரிசன் வரும். அது அப்போ வரக்கூடிய கம்பேரிசன் தானே. இப்ப விஜய் வந்து உதயநிதியோட கம்பேர் பண்ணணும்னா விஜய் தான் தன்னை குறைத்து மதிப்பிடுறாருன்னு அர்த்தம். அரசியல் ரீதியா உதய் வந்து பெரிய அனுபவம் உடையவர் தான், அவர் சீனியர் தான், அவருக்கு ஒரு அனுபவம் வேற, சூட்சமும் தெரியலாம் வேற. பட் விஜய் வந்து பொலிட்டிக்கலா யார எகென்ஸ்டா பேசுற ஒண்ணு இருக்குல்ல, எப்பவுமே நமக்கு மேல இருக்கணும் அது எகென்ஸ்டா பேசணும். அப்போ திமுக தலைமை தான் பேசணும், திமுக தான் பேசணும். உதயநிதி பேசுறதுங்கிறது வந்து அவர் உதயநிதிக்கு பதில் சொல்லிட்டு இருந்தார், உதயநிதி விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாருன்னா அது அவரே தன்னை குறைத்து மதிப்பிடுற மாதிரி. அதெல்லாம் விஜய் கிளியரா தான் இருப்பார். அவர் உதயநிதியை பத்தி எங்கேயும் பேசணும் கிடையாது, பேச போறது இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த ஒண்ணு இருக்குங்க. என்ன இருந்தாலும் ஒரு துறையில இருக்கிறவங்க, இப்ப விஜய் பெரிய நடிகர், இப்ப அண்ணாமலை விமர்சிக்கிற மாதிரி போயிட்டு விஜய் எல்லாம் விமர்சிக்க மாட்டாங்க அப்படி நம்புறேன் இல்லையா. தட் மீன்ஸ் விஜய் இந்த மாதிரி வாதங்களை முன்னெடுத்து வைக்கிறாருங்கிறத பொறுத்து தான். இப்ப நம்மளும் போயிட்டு நேரம் விமர்சனம் பண்ற போல என்ன வேணா விஜய் சொன்னார்னா அப்ப அதுக்கான பதிலடி சொல்லுவாங்களே தாண்டி தரக்கிறவ விமர்சிக்கிறதோ அந்த மாதிரி விஷயம் எல்லாம் இருக்காது அப்படின்னு தான் பாக்குறேன். இப்போ விஜய் எந்த ஒரு விஷயம் பண்ணாலுமே அது ஒரு ஹெட்லைனா மாறுது. ஆனா சிலர் வந்து இந்த அரசியல் விமர்சகர்னு சொல்லிட்டு ஊடகவியலாளர்னு சொல்லிட்டு விஜய்க்கு எதிராக தொடர்ந்து அந்த கருத்துக்களை முன்வைக்கிறாங்களா? சார் நம்ம அரசியலுக்கு வரும். இப்போ நீங்கள் சினிமாவில் இருக்கும்போதே உங்களுக்கு எதிரான கருத்து பேசுறவங்க இருக்க தானே செய்யறாங்க. இப்போ நீங்கள் சினிமாவில் இருக்கிறீங்க, ஒரு நடிகர், நீங்கள் உங்கள் பர்சனலில் என்ன வேணா நடக்கலாம், ஆனால் அதை பிடிச்சி பேசுகிற ஜேர்னலிஸ்டும் இருக்கிறாங்க நீங்கள் சினிமாவில் இருக்கும்போதே இல்லையா. அப்போ அரசியலுக்கு வரும்போது அது இன்னும் பொதுவான இடமாயிடுச்சு. எல்லா மக்களும் கருத்து சொல்லலாம், எல்லாருமே கருத்து சொல்லலாம் இல்லையா. அப்போது அது வரதான் செய்யும். அதில் தப்பாக பேசுகிறவன் இருப்பான், சரியாக பேசுகிறவன் இருப்பான், கண்ணியமாக பேசுகிறவன் இருப்பான். இப்போ நம்ம பேசிட்டு தான் இருக்கிறோம், விஜய் மேலே விமர்சனம் வைப்பான், ஆனால் கண்ணியமாக பேசுவோம். கண்ணிய குறைவாக பேசுகிறவன் இருப்பான், தகாத வார்த்தைகளை பேசுகிறவன் இருப்பான். இந்த கூட்டம் இதெல்லாம் சேர்ந்து தானே மக்கள், எல்லாம் சேர்ந்து தானே மக்கள்ல ஒருத்தர் தானே ஜேர்னலிஸ்டாக இருப்பான், அரசியல்வாதியாக இருப்பான், யாராக வேணாலும் அங்கேருந்து ஒருத்தர் தானே வருவான். அப்போ அதே குணநல கூறுகளோட தான் அவன் இங்கே வந்தாலும் இருப்பான் இல்லையா. அப்போ இது எல்லா கூறுகளோட தான் இருப்பாங்க. அப்போ கொச்சையாக பேசுகிறவன் இருப்பான், ரொம்ப கீர்த்தனமாக பேசுகிறவன் இருப்பான், கண்ணியமாக பேசுகிறவன் இருப்பான், எல்லாருமே இருப்பான். இதை நீங்கள் தவிர்க்கவே முடியாது இல்லையா. இல்லை அப்போ அதற்கு இது மாதிரி மாற்றி மாற்றி பதில் சொல்லிக்க வேண்டியதானே தாண்டி இது வரதானே செய்யும். அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை, இது எல்லாருக்கும் வருது. இப்போ வரைக்குமே விஜய் மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறதுன்னா அவர் வந்து செய்தியாளர்களை சந்திக்க மாட்டாரு, செய்தியாளர்களுக்கு பயப்படுறாருன்னு நான் சொல்றாங்கல்ல. ஸோ அதுக்காக தான் அப்படி பார்க்கல. இப்போதானே கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அவர் இன்னும் வந்து பிரஸ் மீட்லாம் கொடுக்கல. இல்லை ஒரு அரசியல் கட்சியோட கொடியை வந்து அறிமுகப்படுத்துறாரு, எந்த ஒரு அரசியலும் பேசாம எந்த ஒரு பத்திரிகையிலும் கூப்பிடாம ஒரு அரசியல் கட்சி கொடியை வந்து அறிமுகப்படுத்துறாரு. அது வந்து இந்தியாவிலே இவர் தான் முதல் முறையாக பண்றாருன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான விமர்சனங்களை முன் வைக்கிறாங்கல்ல. அதுதான் இப்போ நான் என்ன பார்க்குறேன்னா, அவர் இன்னைக்கு வரைக்கும் ப்ராப்பர் நடிகர் 100% இல்லையா. இன்னும் அவர் முழுமையான அரசியல்வாதியாக மாறலை. கட்சி அறிவிச்சிருக்காரு, ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு, இப்போ கொடி அறிமுகப்படுத்திருக்காரு. அடுத்தது மாநாட்டில் நிறைய விஷயங்கள் பேசித்தான். மாநாட்டில் வந்து இது மாதிரி சாஃப்டாக பேசிட்டு போக முடியாது. கண்டிப்பாக நிறைய கொள்கையை பேசணும், திட்டங்களை பேசணும், நிறைய விஷயங்கள் பேசி தான் ஆகணும் இல்லையா. பேசி முடிச்சதுக்கப்புறம் இனிமேல் ஒவ்வொரு இஷ்யூக்கும் கருத்து சொல்லணும். நாட்கள் இல்லை. நான் 2026 எலெக்ஷன் அவர் ஃபேஸ் பண்ண போறாரு அப்படிங்கும்போது ஒவ்வொரு இஷ்யூக்கும் கருத்து சொல்லணும், வந்து ப்ரெஸ் பீப்புளை சந்திக்கணுங்கிறதெல்லாம் அடுத்தடுத்து தான் நடக்கணும். பட் என்ன மாதிரியான ஐடியாவோட இருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா நம்ம ஊரில் ஆல்ரெடி முன்னுதாரணங்களா இருக்கு. ப்ரெஸ் பீப்புளை சந்திக்காமலே பிரதமராக இருக்க முடியுங்களா? முன்னுதாரணம் இருக்கிறதுனால ப்ரெஸ்லாம் சந்திக்க வேணாம், நிறைய கேள்வி கேட்பாங்க, தேவையில்லாமல் மாட்டி விடுவாங்க. எதுக்கு தேவையில்லாமல் இப்போ ப்ரெஸ்ஸை வந்து சந்திச்சிட்டாங்கன்னா நம்ம 1000 கேள்வி கேட்போம். அங்கே அவங்களோட கேலிபர் தெரிஞ்சிடும். இதுவே தெரியல ஒரு திணறாரு இப்படி ஒரு கேள்வி கேட்டதுங்கிறது தெரிஞ்சிடும். அப்போ அதை டெக்னிக்கல் ஒரு மாதிரி கிளவர்னஸாக அதை தவிர்க்கிறங்க பேர்ல தவிர்ப்பாருன்னு தான் நினைக்கிறேன். பட் அவர் இப்படி தவிர்க்கும் போது இந்த கேள்வி வரும், ஏன் பிரச்சனை சந்திக்க மாட்டேறீங்கிற ஒரு விமர்சனமும் வரும். ஏன்னா நீங்கள் மக்களுக்காக வந்துட்டு பொது வாழ்க்கையில் வந்துட்டு மக்களுக்கான பிரதிநிதி தானே ப்ரெஸ் பீப்புள். மக்களுக்கான கேள்விகளை தானே நம்ம கேட்குறோம். மக்கள் கேட்க வேண்டிய கேள்வி அவங்க தரப்பு கேட்கணும் அப்படிங்கும்போது நீங்கள் அவங்கள சந்திக்கலாம், இது ஒரு பெரிய விமர்சனமாக தான் மாறும். பட் அந்த விமர்சனத்தை இப்போவே வைக்க வேணான்றேன். அவர் இன்னும் கொஞ்சம் போட்டு அவருக்கு மாநாட்டில் அறிவிச்சு அதுக்கப்புறம் வந்து ப்ரெஸ் பீப்புளை சந்திக்கிற எலெக்ஷனுக்கு முன்னாடி எப்படி சந்திச்சு தானே ஆகணும், சந்திப்பார்ல, சந்திச்சு தான் ஆகணும். அப்போ பார்க்கலாம் அப்போ சந்திக்கிறாரா இல்லை அப்போ சந்திக்காம ஒதுங்கி மேடையில் மட்டும் பேசிட்டு பிரச்சாரத்தை மட்டுமே பேசிட்டு போயிடுறாரா அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம அந்த முடிவுக்கு வர நினைக்கிறேன். இப்போ ரொம்ப இவ்வளோ முன்னாடியே நம்ம அந்த அவர் சந்திக்க தயங்குறாரு பயப்படுறாருங்கிற உணர்வுக்கு வர வேணாம். ஏன்னா அவர் என்ன ஐடியாவில் இருக்கான்னு தெரியல, பார்ப்போம். இன்னும் கொஞ்ச நாள் போட்டு எப்படி என்ன பண்றாருன்னு பார்க்கலாம். இப்போ இந்த கட்சி தொடங்குற ஐடியாவே ராகுல் காந்தி கொடுத்ததுன்னு சொல்றாங்க, பார்த்துட்டீங்க? ஆமா, யார் சொன்னது? விஜயதாரணி. ஆமா 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 ஆமா. இப்போ பாஜக, ஆமா முன்னாடி காங்கிரஸ். ஆமா ஆமா ஆமா. முன்னாடி வந்து ராகுல் காந்தி கிட்ட வந்து விஜய் வந்து கட்சியில சேர்ந்துன்னு சொல்லி கேட்டிருக்காரு. இதெல்லாம் உண்மையா இல்ல சும்மா பேச்சுக்குன்னு சொல்றதா? நம்ம ஸ்பாட்ல இருந்தா அது தெரியும் இல்லையா. ஆளாளுக்கு ஒன்று சொல்லும்போது இதுல உண்மைத்தன்மை எந்த அளவுக்கு உண்மைத்தன்மைன்னு தெரியல. ஒரு கட்சி தலைவராக இருந்த ஒரு காங்கிரஸ் என்பது ஒரு பேரிய இயக்கம் இல்லையா. ஒரு பேரிய இயக்கத்தில் இருந்துட்டு ஒரு பெரிய லீடர் அவர் வந்துட்டு விஜய் கிட்ட போய் ஏன் கட்சி தொடங்க சொல்லும், என் கட்சியில சேருங்கன்னு கேட்கலாம். ஏன்னா கலைஞர் வந்து எல்லா நடிகர்களுமே கேட்டிருக்காரு. கமலுக்கு வந்து லெட்டரே எழுதினாராம், நீங்கள் ஏன் திமுகவில் சேரக்கூடாது. கமல் அதுக்கு பதிலே சொல்ல.
பயந்துட்டாரா என்ன எப்படி கேட்கறது என்ன எஸ் சொல்ல முடியாது இப்போ நோ எப்படி சொல்றதுங்கிறதுனால கமலா ஒரு மேடையில் பேசுறாரு பதிலே சொல்லல ஆனா அதுக்கப்புறம் கலைஞர் அந்த டிஸ்கஷன்லேயே போகல சரி விருப்பல்லையா இருக்கும் அந்த தன்மை வேணும்ல ஸோ நீங்க கட்சியில் சேர்றீங்களான்னு கேட்கலாம் அது தவறு இல்லையே பிஜேபி என்ன பண்றாங்க ஒவ்வொரு ஊர்ல இருக்கக்கூடிய நடிகர்கள் எல்லாம் தேடி தேடி போய் சேர்க்கிறேன் நம்ம ஊர்ல வந்து காலம் சின்ன நடிகர் காலம் சின்னன்னா மார்க்கெட் இல்லாத நடிகர்கள் மார்க்கெட்டில் நடிகர்லாம் சேர்த்து விட்டாங்கல்ல அப்போ அது மாதிரி மார்க்கெட்டோட இருக்க நடிகரை இவர் மல்லடி கொஞ்சம் சோஷியல் காசஸ் திங்கிங்கோட இருக்கிறதுனால அதெல்லாம் பேசுறதுனால நீங்க வரலாமே கட்சிக்குன்னு கேட்டிருக்கலாம் இல்லையா ஸோ அது மேபி நடந்திருக்கலாம் நீங்க ஒரு கட்சி ஆரம்பிங்கலாம் ஏன் சொல்லணும் நமக்கு கட்சி தமிழ்நாட்டில் காங்கிரஸ் இருக்க தானே செய்யுது அப்போ நீங்க ஒரு கட்சி ஆரம்பிச்சீங்கன்னா என்ன பண்றது அது நிகழ்ந்திருக்கான வாய்ப்பு இல்லை கட்சியில் சேருங்கன்னு கேட்டிருக்கலாம் அதுக்கு வாய்ப்பு இருக்கு எனிவேஸ் நம்ம என்ன நடந்தது அப்படிங்கிறது வந்து நம்ம ஸ்பாட்ல இல்லைல்ல இப்போ அவங்க காங்கிரஸ்ல இல்லை காங்கிரஸ் இல்லாமல் வெளியே வந்து இப்போ பிஜேபி வந்துட்டு பாவம் அவங்களே வந்து இப்போ பதவி தரனாங்க பொறுப்பு தரனாங்க எதுவும் தரல மன உளைச்சல் இருக்கும்போது சரி போகிற போக்கிலே தான் சொல்லி விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அது நம்ம சீரியஸாக எடுத்துக்க வேணாம்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றிகள் எங்களோட இவ்வளோ நேரம் போயிருந்தோம் நன்றி